மற்ற கீரையை கூட எப்படியாவது ஒன்று சாப்பிட்றலாம். பட் இந்த கீரையை தான் சாப்பிடவே முடியறதில்ல. ஆனால் இதுதான் அவ்வளோ நல்லதுன்னு சொல்கிறாங்க. பட் இன்றைக்கி எப்படி இருந்தாலும் சாப்பிட்டாகணும்னு சொல்லிட்டு சட்னி செஞ்சு சாப்பிட்டுக்கலான்னு பிளான் பண்ணியாச்சு. ஒரு பேனில் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக க்ளீன் பண்ணி வச்சுருக்க கீரையை சேர்த்து நல்லா இதை வதக்கிக்கலாம். ஒரு 10 to 15 மினிட்ஸ் ஆகும். வதங்கினதுக்கப்புறம் அதே பேனில் கொஞ்சம் கடலப்பருப்பு, கொஞ்சம் உளுத்தம்பருப்பு, கொஞ்சம் நிலக்கடலை சேர்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு சின்ன துண்டு இஞ்சி இதோட சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு 2 பச்சை மிளகா சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இது ஒரு 2 to 3 மினிட்ஸ் தான் நல்லா கலர் சேஞ்ச் ஆகும். அதுக்கப்புறம் நம்ம வதக்கி வச்சுருக்க கீரையும் இதோட சேர்த்துட்டு ஒரு 2 to 3 மினிட்ஸ் அகைன் வதக்கணும். அப்படின்னா இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் நம்ம பொட்டுக்கடலை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா கூல் டவுன் பண்ண வச்சிடலாம். கூல் டவுன் ஆனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் உப்பு சேர்த்து அரைச்சோம்னா நம்மளோட முருங்கைக்கீரை சட்னி ரெடி ஆகிடுச்சு. இது இட்லி, தோசை, சப்பாத்திக்கெலாம் வச்சு சாப்பிட்லாம். எனக்கு சப்பாத்தி கூட வச்சு சாப்பிடும்போது முருங்கைக்கீரையோட டேஸ்ட் அப்படியே வைப்ரண்ட்டாக தெரிஞ்ச மாதிரி இருந்தது. தோசை கூட சாப்பிடும்போது கொஞ்சம் இதாக இருந்தது. ஸோ உங்களுக்கு டேஸ்ட் பிடிக்காதுன்னா நீங்கள் தோசையோட வச்சு சாப்பிடுங்க. நமக்கெல்லாம் வலி வந்தது அப்படின்னா என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. வாய் விட்டு கத்துவோம், வாய் விட்டு பேசுவோம். இதே இந்த மாதிரி அனிமல்ஸ்க்குலாம் ஏதாவது ஒரு வலி வந்தால் என்ன பண்ணும் பாவம். ஏன்னா இது கொஞ்சம் ஹெவியாக சாப்பிட்டுச்சு போல், மூச்சே விட முடியல. எல்லா மாடும் படுத்துக்குச்சு. இவன் மட்டும் நின்றுட்டே தலையை மூடிட்டே நின்றுட்டு இருந்தான்.